துணை முதல்வராகிறாரா துரைமுருகன்? அதிர்ச்சியில் திமுக. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. ஆளும் திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா உதயநிதி துணை முதல்வர் ஆவதுதான். அதாவது இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நிறைய பேர் உதயநிதி இன்னைக்கு துணை முதல்வர் ஆயிடுவாரு, நாளைக்கு ஆயிடுவாரு, அடுத்த வாரம் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயுமே செய்தியாளர்கள் பாத்தீங்க அப்படின்னா உதயநிதியை பற்றி தான் பார்க்கக்கூடிய நபர்களிடம் கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. ரஜினியிடம் கூட கேள்வி எழுப்பினாங்க. ரஜினி கூட எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அதே கேள்வியை தான் துரைமுருகனும் எழுப்பினாங்க. துரைமுருகன் எனக்கு எதுவும் தெரியாது, இதை பற்றி என்னிடம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு வெளியேறினார். இப்ப துரைமுருகன் அவர்களுக்கும் அதே போல உதயநிதி அவர்களுக்கும் இடையே ஏகப்பட்ட பிரச்சனை என்பது போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இதை வைத்து தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஒரு சூழ்நிலையில் துரைமுருகன் அது மட்டும் இல்லாமல் மூத்த அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா உதயநிதிகள் உள்ளே வந்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை என்பது கிடைக்காமல் போய்விடுமோ, இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு நம்மளை எல்லாம் வெளியேற்றி விடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காண்டிதான் உதயநிதிக்கு எதிராக எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவர்களை புறம் சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில் தான் திமுக தலைமை இறங்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா துரைமுருகன் அவர்கள் தான் துணை முதல்வர் பதவி ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளப்பி விட்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய சீமான் அவர்கள். நேற்று தினம் அறிஞர் அண்ணாவுடைய 116வது பிறந்தநாள் விழாவில் போய் மாலையெல்லாம் அணிவித்து மரியாதையெல்லாம் செலுத்தியிருக்கிறார் சீமான் அவர்கள். அப்படி சீமான் அவர்கள் செலுத்திய பின்பு செய்தியாளர் சந்திப்பில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா திமுகவிலே ஏகப்பட்ட பிரச்சனை என்பது போய்கொண்டிருக்கிறது. மக்களுடைய நலனை பார்க்காமல் திமுகவில் உதயநிதியை துணை முதல்வராக்குவதில் தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திமுகவில் எவ்வளவோ மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க, முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் விட்டுவிட்டு உதயநிதியை மட்டும் ஏன் துணை முதலமைச்சராக்க வேண்டும்? அவர்களுக்கு இல்லாத திறமே உதயநிதி அவர்களுக்கு இருக்கிறதா? இப்ப உதயநிதியை மட்டும் கலைஞருடைய வாரிசாக, அதாவது திமுகவுடைய குடும்ப வாரிசாக இல்லாமல் சாதாரண ஒரு நபராக திமுகவில் இணைந்திருந்தால் அவருக்கு இந்த பதவிகள் எல்லாம் கிடைத்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திமுகவை பொறுத்த வரைக்கும் உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவிகளை கொடுப்பதை விட துரைமுருகன் கொடுத்தால் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை நமது சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதுதான் இங்க திமுகவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக இருக்கக்கூடிய முக்கால்வாசி அமைச்சர்கள் உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் துரைமுருகன் மற்ற ஒரு சில முக்கியமான அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து என்ன விதமான மாற்றங்கள் நடக்க போகிறது. இந்த பிரச்சனையை நமது ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படி முடிக்கப் போகிறார், அதாவது உதயநிதி அவர்களை எப்பொழுது துணை முதலாக்க போகிறார், அதற்கு அனைவரும் ஆதரவுகள் எப்பொழுது கொடுக்கக்கூடிய வகையில் எப்படி எல்லாம் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.